சிவாய நம. அன்பே சிவம் அருளே பெருநிதி. எல்லாம் வல்ல பிரம்மஞான லிங்கேஸ்வரன் அருளாலும் ஆசையாலும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். ஆங்கில மாதம் பிப்ரவரி 26 மகா சிவராத்திரி. அந்த மகா சிவராத்திரி என்னன்னு கேட்டிங்கன்னா, உலக அன்னை பராசக்தி உமையால் பார்வதியே சிவனை நோக்கி அன்றைய நாள் முழுதும் இரவு முழுக்க தவம் பண்ண நாள். அந்த பராசக்தியாகிய பார்வதியே சிவனை நோக்கி தவம் பண்ணி சிவனோட அருளோட எல்லா சுபிட்சமும் அடைஞ்சாங்க. அப்போ அந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்மளும் கண்ணை விழித்து அந்த சிவனை வழிபட்டோம்னா அந்த சிவனோட கடாட்சம் நம்மளுக்கு தீர்க்கமாக கிட்டும். எதுவும் இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எதனா ஒரு சிவன் கோயிலுக்கு போங்க. வெறும் தரையில் உட்காராமல் எதனா ஒரு விரிப்பை விரித்து அது மேலே உட்காருங்க. உட்கார்ந்து உங்கள் உடம்பானது எலும்பு தண்டானது ஒரே நேர்கோட்டில் இருக்கட்டும். உங்கள் உச்சந்தலையில் ஒரே ஒரு வில்வம் எடுத்து வச்சுக்கோங்க. சிம்முத்திரையில் நிமிர்ந்து முதுகுத்தண்டு நேராக இருக்க மாதிரி உட்காருங்க. உட்கார்ந்துட்டு முதல்ல விநாயகரை ஒரு 2 நிமிஷம் தியானிங்க. அடுத்து உங்களோட குலதெய்வம், உங்களோட குருமார்கள், இவங்களை பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு சிவ மந்திரத்தை, உங்களுக்கு எது நீங்கள் பாராயணம் பண்ணுவீங்களோ, உங்களுக்கு எது சொல்லி பழக்கமோ அந்த மந்திரத்தை சொல்லி நல்ல நிமிர்ந்து உட்கார்ந்து சிவனோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் உச்சந்தலை வழியாக சிவக்கடாட்சமான சிவன் அருள் இறங்கி உங்கள் உடல் முழுக்க ஊடுருவி வருவதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறாங்க, சிவராத்திரி அன்னைக்கு எதனா படம் போட்டு பார்க்கலாமா, பாட்டு போட்டு கேட்கலாமா, எதனா விளையாடலாமா, அந்த மாதிரி இதுவில் போய்கிட்டு இருக்கு. அது மிக 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 தவறான செயல். திருவாசகம் தேவாரம் படிங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சிவ மந்திரத்தை சொல்லி ஜபிங்க. இதை பண்ணிக்கிட்டு வரும்போது சிவனோட அருளும் ஆசையும் உங்களுக்கு தீர்க்கமாக கூடி வரும்.